இன்று நீதிமன்றத்திலே வீடியோ மூலம் தோன்றிய ஹரக்கட்டா தான் ஏதோ ஒன்றை கூற வேண்டும் என்று கையை உயர்த்தி கூறியிருக்கின்றார். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஷிரான் பாசிக், மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரன ஷிரான் பாசிக் அரசியல்வாதிகளுக்கு பணத்தை செலவு செய்திருக்கின்றார். முகமது ஜெஃப்ரி போதைப்பொருள் கடத்தல் தொடர்பிலே விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் வங்கி முகாமையாளர்கள் மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரித்தானியாவின் ராயல் கடற்படை பயிற்சிக்கு சென்ற யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம். இது மக்களின் யூடியூப் சேனலாக மாறி வருகின்ற ரியாஸ் ஹாரிஸ் 360. இன்று மிக முக்கியமான சம்பவங்கள் பதிவாக இருந்தன. இந்த வீடியோவை ஒளிப்பதிவு செய்ய முன்னர் எமக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு செய்திதான், இலங்கையிலே பிரபலமான பாடகியான நந்தா மாலினி உயிரிழந்திருக்கின்றார். தன்னுடைய 82வது வயதிலே அவர் காலமானார். இலங்கை ரசிகர்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றிருந்த, அனைவரது அன்பையும் பெற்றிருந்த ஒரு பாடகியாக அவர் திகழ்ந்திருந்தார். அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாம் பிரார்த்திக்கின்றோம். அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் செல்வோம். இன்று மிக முக்கியமான பல செய்திகள் பதிவாக இருந்தன. குறிப்பாக மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹரக்கட்டா இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். எனினும் அவர் வீடியோ ஊடாகத்தான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார். ஹரக்கட்டா தற்போது எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் முதலில் தெரிந்து கொள்வோம். ஹரக்கட்டா தற்போது சிறையில் இருப்பதற்கான காரணம், சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது தப்பிச் செல்ல முயன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ்தான் தற்போது ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே கடந்த வார வழக்கு விசாரணையின் பொழுது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஹரக்கட்டா தொடர்பிலான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ், அதாவது பிடிஐயின் கீழ் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என்று மேல் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஆகவே சாதாரண தண்டனை கோவை சட்டத்தின் கீழ் அவர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் அறிவித்திருந்தது. எனவே அனைவரும் எதிர்பார்த்த விடயம்தான், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரணை தொடர முடியாமையின் காரணமாக ஹரக்கட்டாவுக்கு இன்று பிணை கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். என்றாலும் கூட இன்று சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்த விடயம்தான், ஹரக்கட்டாவுடைய இந்த தீர்மானம் தொடர்பில், அதாவது தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது என்பது தொடர்பிலான தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று நீதிமன்றத்திலே தெரிவித்தது. அதன் காரணமாக மேல் நீதிமன்றம் குறிப்பிட்டது, எம்மை விட ஒரு உயர்தரமான நீதிமன்றத்திலே, அதாவது மேல் நீதிமன்றம் என்பது அதனை விட உயர்ந்த நீதிமன்றம் தான் மேன்முறையீட்டு நீதிமன்றம். ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றமையினால் தற்போதைக்கு ஹரக்கட்டாவுக்கு பிணை வழங்குவது தொடர்பில் ஆராய முடியாது என்று இன்று மேல் நீதிமன்றம் தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் ஹரக்கட்டா பிடிஐயின் கீழ்தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான சில விடயங்கள் நீதிமன்றத்தில் இடம்பெற்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஹரக்கட்டா வீடியோ ஊடாகத்தான், ஆன்லைன் ஊடாகத்தான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார். என்றால் சில பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக மிக முக்கியமான சந்தேக நபர்கள் தற்பொழுது ஆன்லைன் மூலம் தான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுகின்றார்கள். என்றால் நீதிமன்றத்துக்கு அழைத்து வருகின்ற போது இருக்கின்ற சில பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு, அதே போன்று நீதிமன்றத்துக்குள்ளேயும் சில சம்பவங்கள் இடம்பெற்றன. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் தற்பொழுது மிக முக்கியமான சந்தேக நபர்கள் ஆன்லைன் மூலம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுகின்றார்கள். இதன் பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஹரக்கட்டா கையை உயர்த்தி ஏதோ கூறுவதை போன்று கையசைத்திருக்கின்றார். அங்கிருந்து அதன் பொழுது நீதவான் கேட்டிருக்கின்றார், இவர் என்ன கூறுவார் என்று கேட்ட பொழுது ஹரக்கட்டா குறிப்பிட்டிருக்கின்றார், மிக முக்கியமாக தன்னை வேறொரு நீதிமன்றத்துக்கு, அதாவது வேறொரு சிறைச்சாலைக்கு, ஒரு தகுதியான சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்ட போதிலும் என்னை இன்னும் தகுதியான ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றவில்லை என்று ஹரக்கட்டா குறிப்பிட்டிருக்கின்றார். நமக்கு தெரியும், கடந்த வழக்கு விசாரணை பொழுதும் அவர் சார்பிலே ஆஜரான சட்டத்தரணிகள் குறிப்பிட்ட விடயம்தான், வெளிசர கடற்படை முகாம்களில் தான் தற்பொழுது ஹரக்கட்டா தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் போது அது தொடர்பில் ஆராயுமாறு நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது இடம்பெறவில்லை. ஆகவே ஹரக்கட்டா குறிப்பிடுகின்றார், தன்னை இன்னும் வெளிசர கடற்படை முகாமில் தான் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே தன்னை ஒரு தகுதியான சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு ஹரக்கட்டா கேட்டிருக்கின்றார். அது மாத்திரமன்றி தனக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கடற்படை வீரரை காட்டி, எனக்கு அருகிலே தற்போது ஒரு கடற்படை வீரர் தான் இருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் போது சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கின்றார், ஒரு கைதியை ஒரு சிறைச்சாலை அதிகாரி தான் கையாள வேண்டும், அதனை விடுத்து ஒரு நேவி ஆபீசர் எவ்வாறு கையாள முடியும் என்று சட்டத்தரணி கேட்டிருக்கின்றார். ஆகவே சிறைச்சாலை தொடர்பிலே சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அது தொடர்பிலான அனுபவம் இருக்கின்றது. ஆகவே இவரை சாதாரணமான ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறுதான்
அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வெளிசர கடற்படை முகாம் என்பது மிக முக்கியமான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடம். மிக முக்கியமான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடம். அதே போன்று தெமடகொட சமிந்த, வெலேசுதா, பெக்கோசமன் உள்ளிட்டவர்களும் அதே வெளிசர கடற்படை முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் இவர்கள் குறிப்பிடுவதை போன்று ஒரு தகுதியான சிறைச்சாலைக்கு மாற்றுமாறும், அதே போன்று மற்றொரு விடயத்தை ஹரகட்டா குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய காலிலே ஒரு உபாதை ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கு இன்னும் சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அது தொடர்பில் ஆராய்ந்து தேவை என்றால் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குமாறும் நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த வழக்கு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது கஞ்சிபான இம்ரானுடைய ஒரு பிரதான சகாவான வனாத்தே சத்து என்பவர் இன்று துபாயிலே ரசல் கைமாவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் விடயங்களும் தற்பொழுது அபிஷ்க மதுஷான் என்பது இவருடைய பெயர். அவரை வனாத்தே சத்து என்றுதான் அழைக்கின்றார்கள். வனாத்த உள்ள பிரதேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர், அதை போன்று பாதாள உலக செயற்பாடோடு தொடர்புபட்ட ஒருவர். இவரை தற்பொழுது துபாயிலே கைது செய்திருக்கின்றார்கள். மிக விரைவிலே நாடு கடத்துவதற்கான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது எமக்கு தெரியும், அண்மையிலே ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். ஷிரான் பாசிக் என்பவர் இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துகின்ற மிக முக்கியமான 5 பேரில் ஒருவர். இவரை இலங்கை தேடிக்கொண்டிருந்தது மாத்திரமன்றி அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளும் இவரை தேடிக்கொண்டிருந்தன. அந்த பின்புலத்தில் தான் ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். தற்போது ஷிரான் பாசிக்கிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதன் போது ஷிரான் பாசிக் மிக முக்கியமான விடயங்களை தற்பொழுது வெளியே சொல்லியிருக்கின்றார், வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே மிக முக்கியமாக ஷிரான் பாசிக் அரசியல்வாதிகளுக்கு பணத்தை செலவு செய்திருக்கின்றார். மிக அதிக அளவிலான பணத்தை செலவு செய்திருக்கின்றார். அந்த தொகையை இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் பெருந்தொகை பணத்தை அவர் செலவு செய்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி தேர்தல் காலத்திலே சில அரசியல்வாதிகளுக்கு 50க்கும் அதிகமான பஸ்களை வழங்கி போக்குவரத்து வசதிகளுக்கான பணத்தை இவர் தான் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு பணம் செலவு செய்த அரசியல்வாதிகள் தொடர்பிலே சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் அது உத்தியோகபூர்வமான செய்திகள் அல்ல. ஆகவே உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை, யாருக்கு ஷிரான் பாசிக் பணத்தை செலவு செய்தார் என்ற விடயம். ஆனால் களுத்துறையை சேர்ந்த ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு முன்னாள் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்றுதான் கூறுகின்றார்கள், களுத்துறையைச் சேர்ந்த ஒரு முன்னாள் எதிர்க்கட்சி உறுப்பினருக்குத்தான் ஷிரான் பாசிக் பணத்தை செலவு செய்திருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது உத்தியோகபூர்வமான தகவலாக இருந்தாலும் அவருடைய பெயரை சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் அது உத்தியோகபூர்வமான தகவல் அல்ல என்பதனால் அதனை நான் இங்கு கூறுவதில்லை. அது சம்பந்தமான உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது அதனை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அடுத்த விடயம் தான் நமக்கு தெரியும், அண்மையிலே தனியார் வங்கிகளில் 4 முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் நான் ஒரு விரிவான வீடியோவை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அந்த சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதிலே பிரதான சந்தேக நபர் தான் முகமது ஜெஃப்ரி என்பவர். முகமது ஜெஃப்ரி போதைப் பொருள் மூலம் ஈட்டிய பணம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இவரோடு தொடர்புபட்ட ஏனைய 4 வங்கி ஊழியர்கள் இன்று நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு தான் $1 பில்லியன் அமெரிக்க இலங்கையிலிருந்து வெளியே கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் எந்த பொருட்களையும் இலங்கைக்கு கொண்டு வரவில்லை. அதற்காக வங்கிகளிலே எல்சி ஆரம்பிப்பதற்காக பல்வேறு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அது சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டுகளின் இந்த வங்கி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இன்று நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போது சிஐடி பல முக்கியமான விடயங்களை நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. அதாவது முகமது ஜெஃப்ரியிடம் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் தான் இந்த வங்கி முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டதாக சிஐடி நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று நீதவான் கேட்டிருக்கின்றார், சாதாரணமாக ஒரு வங்கியிலே இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இவர்களுக்கு மேலால் அதிகாரிகள் இருக்க வேண்டும் அல்லவா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீதவான் கேட்டிருக்கின்றார். அதன் பொழுது சிஐடி குறிப்பிட்டிருக்கின்றது, நாங்கள் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டோம். அவர்கள் கூறிய விடயம் என்னவென்றால், இந்த வங்கி ஊழியர்கள் வழங்கிய ஆவணங்கள் சரி என்று நாங்கள் நம்பினோம், அதன் காரணமாக அதற்கு அனுமதி வழங்கினோம் என்று உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த கட்ட விசாரணைகளின் பொழுது பல முக்கியமான விடயங்கள் வெளியே வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று எமக்கு தெரியும், இவ்வாறாக இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் மூலம்தான் $1 பில்லியனுக்கும் அதிகமான தொகையை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பொருட்களை கொண்டு வரவில்லை என்ற குற்றச்சாட்டை சுமத்துகின்றார். இது உண்டியல் முறை மூலம் உள்ளிட்ட சட்டவிரோதமான செயற்பாடுகள் மூலம்
மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல். ஆகவே நீதவான் கேட்டிருக்கின்றார், இந்த 89 நிறுவனங்கள் என்று கூறுகின்றீர்கள், இந்த 89 நிறுவனங்களும் ஜெஃப்ரி முகமது உடைய நிறுவனங்களா என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு சிஐடி கூறின பதில் என்னவென்றால், 36 நிறுவனங்கள் ஜெஃப்ரி முகமதோடு தொடர்புபட்ட நிறுவனங்கள் என்றும் ஏனைய நிறுவனங்கள் தொடர் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றது. இந்த வழக்கு எதிர்வரும் 3ஆம் தேதி வரை மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கின்றது. மற்றொரு முக்கியமான செய்தி இன்று பதிவானது. எமக்கு தெரியும், ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட, அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் பல வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் தற்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இன்று வசந்த கருணாகொட மற்றும் யோஷித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை திறந்த நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேளையிலே அவர்கள் சரீர பிணையை பெற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகள் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கின்ற, வெளிநாடுகளுக்கு இவர்களுக்கு செல்ல முடியாது. இந்த சம்பவம் தொடர்பிலான ஒரு பின்புலத்தை நாங்கள் ஆராய்வோம். 2006ஆம் ஆண்டு இலங்கை கடற்படைக்கு யோஷித்த ராஜபக்ச இணைத்துக் கொள்ளப்படுகின்றார். எவ்வாறு என்றால், ஒரு நிறைவேற்று இராணுவ வீரராகத்தான் இணைத்துக் கொள்ளப்படுகின்றார். ஒரு நிறைவேற்று இராணுவ வீரராக இணைத்துக் கொள்ளப்படுவதாக இருந்தால் அவருக்கான ஒரு தகுதி இருக்க வேண்டும். ஆனால் எவ்வித தகுதியுமின்றி தான் யோஷித்த ராஜபக்ச இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நியமித்தது மாத்திரமன்றி சாதாரணமாக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலமை பரிசில் வழங்குவதாக இருந்தால், ஏதாவது பயிற்சிகளுக்கு அனுப்புவதாக இருந்தால் ஒரு புரோட்டோகால் இருக்கின்றது, ஒரு முறைமை இருக்கின்றது. அந்த முறைமை அனைத்தையும் மாற்றிவிட்டு யோஷித்த ராஜபக்சவை பிரித்தானியாவின் ராயல் கடற்படை பயிற்சி முகாமிலே ஒரு பயிற்சிக்காக அனுப்புகின்றார்கள். இவை அனைத்தும் அரசாங்கத்தினுடைய செலவினால் மேற்கொள்ளப்பட்ட செலவுகள். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்தும் வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டு வந்த வேளையில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட நகர்வுகள் மிகவும் முக்கியமான நகர்வுகளாக அமையும். ஆகவே இலங்கையில் இது போன்ற மிக முக்கியமான செய்திகள் பதிவாகின்றன. ஒரு புறம் வழக்கு விசாரணைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதே போன்று போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், அது சம்பந்தப்பட்ட விசாரணை உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் அது தொடர்பில் தொடர்ந்தும் தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்று மிகப்பெரிய பேசு பொருளாக தலைப்பாக மாறிருக்கின்ற விடயம் தான் கல்முனை ஹிஜாப் தொடர்பிலான விவகாரம். இந்த விடயம் சம்பந்தமாக நான் விரிவாக ஆராய இருக்கின்றேன். நாளை அது தொடர்பில் நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம். தொடர்ந்தும் ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.